பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பாராக. சங்கீதம் 128:2-3 வசனங்கள் இப்படியாய் கூறுகிறது: உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்பதாக. கர்த்தருக்கு பயப்படுதல் ஆசீர்வாதத்திற்கும் வழிநடத்துதலுக்கும் ஆதாரம். த ஃபியர் ஆஃப் த லார்ட், த சோர்ஸ் ஆஃப் பிளெஸிங் அண்ட் கைடன்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நாம் ஜெபங்களில் தொடர்ந்து நினைவு கூர்ந்து ஜெபிக்கும் 2 வேதாகம வசனங்களாக மேற்குறிப்பிட்ட வசனங்கள் காணப்படுகிறது. இந்த ஆசீர்வாதங்கள் மேல் நாம் வாஞ்சை உள்ளவர்களாகவும் அவற்றை பெற்றுக்கொள்ள ஆவல் உள்ளவர்களாகவும் இருக்கிறோம். ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும்? இதற்கான வழியை சங்கீதம் 128:4 நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்பதாக. எனவே இந்த பூமிக்குரிய மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மில் அநேக சரியான முடிவுகளை எடுப்பதிலும் சரியான வழிகளை தேர்ந்தெடுப்பதிலும் தடுமாறுகிறவர்களாக இருக்கிறோம். உதாரணமாக, திருமண காரியத்தில் பல வரன்கள் வரும்போது யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் யாரை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்றும் தீர்மானிக்க முடியாமல் இருக்கிறோம். அதே போல ஒரே நேரத்தில் பல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும்போது எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் உயர்கல்விக்கான நேரத்தில் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக அமையும் என்றும் அறியாமல் தீர்மானிப்பதில் சிரமப்படுகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நாம் தவறான முடிவுகளை எடுத்துவிட்டால் பின்னாளில் அதை குறித்து வருத்தப்பட வேண்டிய நிலை ஏற்படலாம். இப்படிப்பட்ட நிலைகளில் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 25:12 இவ்வாறாக கூறுகிறது: கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார் என்பதாக. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சரியான வழியை அறிந்து கொள்ளும் ஞானத்தையும் அதை தேர்ந்தெடுக்கும் புத்தியையும் நமக்கு தருவார். கர்த்தர் நமக்காக தேர்ந்தெடுக்கும் வழி எப்போது நம்முடைய நன்மைக்காகவே இருக்கும். சில நேரங்களில் அவர் காட்டும் வழி நம்முடைய எண்ணங்களுக்கு மாறாக இருக்கலாம். ஆனால் அந்த வழியில் அவருடைய திட்டமும் ஆசீர்வாதமும் இருக்கும். ஆகவே கர்த்தருக்கு பயப்படுதலே தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் அடிப்படை நிலையாகும். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை அவர் தமது வழிகளில் நடத்தி அவர்களுடைய வாழ்க்கையில் தமது திட்டங்களை நிறைவேற்றுகிறார். ஆகையால் நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக வாழும்போது இம்மையில் ஆசீர்வதித்து மறுமையில் நித்திய ஜீவனை சுதந்தரிக்க செய்வார். கர்த்தருக்கு பயப்படுவதனால் இன்னும் அநேக நன்மைகள் கிடைக்கும் என்பதை வேதாகமம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தமது வழிகளில் நடத்துவாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு பயந்த ஒரு ஜீவியம் செய்வதற்கு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும். அன்று ஆபிரகாம் ஈசாக்கை பலி செலுத்த துணிந்த வேளையில் கர்த்தர் நீர் இடைப்பட்டு, இப்போது நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்னது போல, ஆண்டவரே, எங்களை முழுமையுமாய் அர்ப்பணித்து உமக்கு பயந்த ஜீவியம் செய்வதற்கு கர்த்தர் நீர் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் உடனிரும். கண்ணின் மடி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.